ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காளி முன்னால் எதுவுமே வேலை செய்யாது. சரிங்களா? ஆள்பலம், பணபலம், அதிகாரம் இது எல்லாமே எதுவுமே வேலை செய்யாது. அவகிட்ட நீங்கள் மண்டிட்டு சரணாகதி அடிஞ்சால் மட்டும்தான் அவகிட்ட ஜெயிக்க முடியும். அன்பால் மட்டும்தான் அவள் அடிபணிவாளை ஒழிஞ்சு இந்த அதிகாரத்துக்கெல்லாம் அவள் அடிபணியவே மாட்டாள். ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க காளியை கட்டிட்டாங்கன்னு. காளியை கட்டவே முடியாது, கட்டவும் கூடாது. சரிங்களா? அவகிட்டலாம் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப பயங்கரமானவ. என் தாய் காளிக்கிட்ட வச்சுக்கிட்டா அவெல்லாம் அவ்வளோதான், சூறை விட்டுட்டு போயிட்டே இருப்பாள். எடுத்தா நீங்கள் வாமான்னு கூப்பிட்டிங்கன்னா அவள் குழந்த ரூபம். சரியா? எடுத்து வாமான்னு கூப்பிட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் அவள் குழந்தையா வந்து தவழ்ந்து விளையாடுவாள். அந்த குழந்தைய எதிர்த்து நின்னீங்கன்னா அவளே யமன். இது ரெண்டுக்கும் அவள் தயாராக இருப்பாள். குழந்தையா நிற்கிறதுக்கும் சரி, யமனா எதுக்கிறதுக்கும் சரி. சரிங்களா? அதனால் நீங்கள் என்னன்னா இது ரெண்டுக்கும் அவள் எப்பயுமே தயாராக இருப்பா. அங்காளி காளி. சரிங்களா? அதனால் மண்டிட்டு அவகிட்ட அன்போட அனுசரணையோடு இருந்தோம்னா என்றைக்குமே அவள் நம்மளுக்கு தாய். குழந்தை ஏற்று நின்னா அவளே யமன். இதுதாங்க காளியோட அம்சம். சரிங்களா? ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.